Hi guys, welcome to our money market channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது முன்னாடி நாம என்ன கோல் செட் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி வந்து ஸ்மார்ட்டா வர்க் பண்ணும் அப்படின்றத பத்தி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்லைட்ஸ் மட்டும்தான். Just keep it yourself. So பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்மார்ட் அப்படினு நம்ம சொல்ல கிரியேட்டிங் a smart goals எல்லாரும் நம்ம போடலாம். அதுலயே ஸ்மார்ட் கோல் போடுறது ரொம்ப ரேர். ஓகே. So first yes means specify, M for measurable, A for attainable, R for realistic, T for timely. நம்ம ஒரு கோல் செட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்கா நம்ம எந்த ஏரியால வந்து நம்ம சிறந்து விளங்குறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். நானும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டேன், இனிமேல் லாபத்தை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்மள ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நீங்க கொடுப்பீங்க, ப்ரோ ட்ரேடர்ஸ் அதை எடுத்துட்டு போவாங்க. அதனால வந்து நாம அதை ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோமா, ட்ரேட் பண்ண போறோமா, ஆப்ஷன் பண்ண போறோமா அப்படின்றது எல்லாமே நீங்க தெரிஞ்சிட்ட பிறகு வந்து உள்ளவங்க. மெஷரபிள் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஃபண்ட் வச்சிருப்பீங்க, அது கேபிட்டல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh வச்சிருப்பீங்க அப்படின்னா அந்த 1 lakh கொண்டு வந்து நீங்க டைரக்டா வந்து ஆப்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஃபியூச்சர் போட்டீங்கன்னா அது லாபம் உங்களுக்கு 200x இருந்தாலும் நஷ்டமும் அதே போல 200x வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கூடிய பணத்தை வந்து 30% மட்டும் நீங்க அந்த ட்ரேட் ஆப்ஷன்ஸ்க்குள்ள வரதுக்கான பாருங்க, மற்ற இருக்கக்கூடிய 70% வந்து ஒரு அசெட்ஸை கிரியேட் பண்ணுங்க. அட்டைனபிள் அப்படின்னா அடையக்கூடிய, நம்ம கிட்ட வந்து அதுக்கு அடையக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியதுக்கு. ரியலிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யதார்த்தமான விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டோட வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு வரல, நான் பணத்தை கொடுத்துட்டேன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு, நீ ஏன் லாபத்தை கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. டைம்லி இப்போ நம்ம வந்து இது ரிலவெண்ட்டாக நான் ஷேர் மார்க்கெட்டோட தான் மேட்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஓகே. ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டு கோல் அப்படின்னா உடனே நான் லாபத்தை பார்த்துரும் அப்படின்னு முடியாது. ஒரு நாள் லாபம் இருக்கலாம், நஷ்டமும் இருக்கலாம், அது நேரத்தை பொறுத்து இருக்குது. ஓகே. இந்த கோல்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் கோல் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் சான்ஸ் ஆஃப் பிகினிங் அக்காம்ப்ளிஷ் தென் ஜென்ரல் கோல். இப்போ நார்மல் கோலை விட இது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஓகே. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பில் என்ட்ரி ஆக முடியுமானா முடியாது. ஓகே. அப்போது என்ன பண்ணால் அதுக்கான ப்ராக்டிஸ், அதில் இருக்கக்கூடிய திறமைசாலிங்க அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி தான் உள்ளே கொண்டு போவாங்க. அதுபோல் வந்து நம்மளோட கோல்ஸ் வந்து நீங்கள் மற்ற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி இல்லாமல் ப்ரோ ட்ரேடர்ஸ் அளவுக்கு நீங்கள் இருக்கணும். மெஷரபிள் அப்படின்னா நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் கன்கரண்ட் கிரைட்டீரியா ஃபார் தி மெஷரிங் ப்ராசஸ் டுவர்ட் தி அட்டைன் ஈச் கோல் யூ செட். ஹவு மச் ஆஃப் ஹவு மெனி ஹவ் வில் ஐ அப்படின்றத நீங்கள் உங்களே வந்து மெஷர் பண்ணிக்கிங்க. ஓகே. Attainables பொறுத்தவரைக்கும் when you are identify the goals that are most important to you beginning the figure out of it, you can make them come true. ஸோ அடையக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் இதுதான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த விஷயங்களே அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்கிற மாதிரி ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம்பிடிக்க திருணுன்ற மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் சண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றது பார்த்துக்கலாம். ஓகே. ரியலிஸ்டிக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வேர்ல்ட் which you are building and able to work. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா வந்து எதார்த்தமா வந்து நான் உள்ளே வந்தேன், என்கிட்ட ₹1 கோடி இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வரக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு உள்ளே வரோம், ஒரு 1:1 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பணத்தை வந்து ஏர்ன் பண்ணுறோம், இல்லை ஒன்று லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இல்லைனா வந்து ஃபியூச்சர் ஃபண்டில் டெபாசிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பணத்தை வந்து மல்டிபிள் பண்ணுவோம், பணத்தை வந்து கொடுக்குறதுக்காக நம்ம வர்றதில்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லி. A goal should grounded within a time frame. Okay. With no time frame tied to it, no sense of urgency. இப்போ நம்ம டைம் வந்து தெரியும். ஓகே. இப்போது நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நாளைக்கு வந்து எனக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம பண்ண முடியாது. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு லாங் டைமுக்கு நம்மளோட எதிர்காலத்துக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே. ப்ளீஸ் ஃபாலோ தி ஆல் ஸ்மார்ட் கோல்ஸ்: ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரியலிஸ்டிக், டைம்லி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இது நியூ வியூவர்ஸாக இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே. நன்றி, வணக்கம்.